வணக்கம் யூரோபோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் OT7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆஃப் மை லைஃபோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா சுகா நம்ம சொங்கியை பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் போன எபிசோட் விட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போது டைம் 12 PM காட்டுது. இப்போது நேராக செகண்ட் ஹீரோயினோட ரூமை தான் காட்டுறோம். செகண்ட் ஹீரோயின் நான் யாருன்னு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம ஜன்னு தான். நம்ம ஜன்னோட அம்மா வந்துக்கிட்டு ஏய் மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க மூதேவி அப்படின்றாங்க. நீங்கள் 2 டேஸ் தாம்மா நான் லேட்டாக எழுந்திரிக்கிறேன், ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுமா. நீ 2 டேஸ்னு இப்படி தான் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க, இதை தான் நீ சொல்லிகிட்டு இருக்க. சரி எழுந்திரிச்சிட்டேன், என்னம்மா உனக்கு வேணும் மா? என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? என்ன குக்கிங் அப்படின்ட்டு நீங்கள் பெட்டில் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் டபக்குன்னு பெட்டிலேருந்து எழுந்திரிச்சிட்டு மா என்னம்மா குக் பண்ண? ஐயோ எப்படி எனக்கு நீலாம் ஹெல்ப் பண்ணியிருக்க. என்ன சமையல்னு மட்டும் ஒன்றா நம்பரை கேளு, தின்றதுக்கு தானே நீ இருக்கிற. உன் வேலை என்ன? காலைல எந்திரிப்ப, ஃபோன் நோண்டுவேன், கொட்டிக்குவேன், ஃபோனை நோண்டுவேன், தூங்குவேன், இதை தாண்டி நீ பண்ணுவேன். எப்படி நீலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க? மாமா அப்படிலாம் நான் சொல்லாதம்மா அப்படின்ட்டு. உன்னோட ஜன்னு பாவம் இல்லை, ஏம்மா அப்படிலாம் நான் சொல்கிறேன், நான் செல்ல ஜன்னு இல்லை. இல்லடி போ அப்படின்ட்டு ஜன்னல் பார்த்தீங்கன்னா அவள் சரி சீரியஸாக எடுத்துக்கல. எங்கள் அம்மா அப்படி தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் என்ன குக் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஹாரி கூட வெளியே போகிறேன், ஓகேவா, நான் வரத்துக்கு லேட்டாக நினைக்கிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் நம்ம ஹாரி பார்த்திங்கன்னா 2 பேருமே நெய்பர்ஸ், ஓகேவா. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இது இப்படிடியோ அது அப்படிடியோ அப்படின்ட்டு சிட் சாட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா. அப்போது ஹாரிக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவகிட்ட, ஹாரி நமக்கு எப்படி வேலைலாம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. நீ வேலைன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, இந்தா நான் உனக்காக ஒரு ஃபியூ பிளேசஸ் எடுத்து வச்சுருக்கேன், நானும் ஃபியூ பிளேசஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீ பாருடி உனக்கு எது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு போகிறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சரி நான் இங்கே போகிறேன், நீ இங்கே போ அப்படின்ட்டு 2 பேரும் டெம்பரரிக்கு அவங்க வேலை பார்க்கறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா ஜாப் தேடுறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே அவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி அவளுக்கு ஒரு இமெயில் வருது. ஸோ அதுக்கப்புறம் 2 வீக்ஸு ஜாயின் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அதுக்கான பார்த்திங்கன்னா ஒரு கெஃபேல தான் ஒர்க் பண்ணுறா. எப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் செய்கிறது, எப்படி ஒரு டேபிளில் போய்ட்டு எப்படி சர்வ் பண்ணுறது, எவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருக்கிறது அப்படின்ற மாரி அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே அவளுக்கு ட்ரைனிங்காக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ லேர்னர். ஸோ அவள் எதையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துப்பா. ஸோ இப்படியே தான் ஒரு 1 மந்த் போகுது, ஓகேவா. அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வெயிட்டர் சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு. நான் ஒரு லெமன் டீ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு லெமன் டீ வேணும் அப்படின்ட்டு. அவங்களும் ஓகே மேடம் லெமன் டீ தானே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க அங்கே காஃபி ஃபில்ட்ரு சர்வீஸில் இல்லை, நீ ஜென்னிட்ட சொல்லிடுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஜென் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெயிட்டர் சொல்கிறாரு இது மாதிரி லெமன் டீ இதில் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஹாட் சாக்லேட்டு ஹாட் சாக்லேட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது, காஃபியோட ஃபில்ட்ரு இப்போ ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் அதை அப்படி நீ அங்கே சொல்லிடுறியா அப்படின்ற மாதிரி. ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு, லெமன் டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க, ஹாட் சாக்லேட் எடுத்து கொடுத்துருப்பீங்க, லெமன் டீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, வேற ஒரு பர்சன் கொடுக்குறாங்க, அங்கே போய் அந்த நம்பர் டேபிள் 97 போய் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அந்த கஸ்டமருக்கு சொல்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன மேடம் நான் ஆர்டர் பண்ணது ஹாட் சாக்லேட் இல்லை லெமன் டீ. இல்லை மேடம் எனக்கு வேறு ஒன்று சொன்னாங்க, சாரி மேடம் ஐ சேஞ்ச் இட் நவ் அப்படின்ட்டு அவன் நேராக நம்ம ஜென்னுக்கிட்ட தான் வரான். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துருப்பான், அவன் சொல்கிறான் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, அவகிட்ட லெமன் டீ போட சொன்னால் ஹாட் சாக்லேட் போட்டு வச்சுருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவன் டென்ஷன் ஆகிடுறான். இந்த ஆர்டர் எடுத்தவன் அவன் சொல்கிறான் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன எடுத்து அவன்கிட்ட தர, என்ன சொன்ன, காஃபி ஃபில்டர் சர்வீஸில் இல்லைன்னு சொன்னேன், ஆமாவா, ஹாட் சாக்லேட் ஒர்க் பண்ணுதான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன், ஆமாவா,
டேபிள் 97க்கு நான் லெமன் டீ கொடுக்க சொன்னேன், நீ என்ன ஹாட் சாக்லேட் கொடுத்து வச்சுருக்க அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் என்ன தான் பண்ணி வச்சுருக்க, உங்களெல்லாம் நம்பி ஒருத்தன் வேலை கொடுத்து வச்சுருக்கான் பாரு அப்படின்ட்டு, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண தெரியல அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். நம்ம ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் அப்படியே கண்ணெல்லாம் ப்ளர்ரியாக இருக்கா, அழுகிற ஸ்டேஜில் இருக்கா. போயிட்டு லெமன் டீ போட்டு கொடு அப்படின்ட்டு லெமன் டீ போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கெஃபேயோட பேக்கில் உட்காந்து ஓன்னு அழுவுறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் வாஷ் ஓடிட்டுருக்கீங்க. அம்மா சொல்லும்போது தான் அவ்வளோ ஹர்ட்டிங்காக இல்லை, பட் இவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்ட்டு இவன் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெஃபே பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழுதுட்டுருப்பாள். ஸோ அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெஃபேஸ் எல்லாமே நியரஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் அதெல்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த அதே ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேயங் இருக்கார்ல, நம்ம டேயங் உட்காந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கிறாரு. அப்புறம் உங்களை பார்க்குறாரு, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு. அவள் வந்து ஓன்னு அழுந்துட்டுருக்கா. ஸோ நம்ம டேயங் அதெல்லாம் பார்க்குறான், யார் இந்த பொண்ணு இப்படி தேம்பி அழுகுத அப்படின்ட்டு. அவன் பார்க்குறான், அவங்கள தான் அவன் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மைண்ட் வாய்ஸு, பாவம் என்ன பிரச்சனை தெரில இந்த பொண்ணுக்கு, இப்படி அழுது உக்காந்து இங்கே ஒர்க் பண்ணுறா போல் அப்படின்னு அவன் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா டே தான் வந்து பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அவனை, யார் இவன் இப்படி நம்மளை பார்க்குறானே அப்படின்ட்டு. நம்மளை தான் பார்த்துட்ருக்கா, என்ன நினச்சிக்கிட்டா தெரில அப்படின்ட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே போயிடுறீங்க, என்ன நினச்சிக்கிச்சு தெரில, சரி இட்ஸ் ஓகேன்னு அவன் அந்த பிளேஸை விட்டு வெளியே போகிறான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. என்ன மழை வருது அப்படின்ட்டு அவன் அங்கே வெயிட் பண்ணியிருந்துருப்பான். பட் மழை வரனால அவன் சரி இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவன் அந்த வழியாக தான் போய் ஆகணும். உங்களோட நீங்கள் உட்காந்துருந்த அந்த இடத்தோட வழியாக தான் அவன் போய் ஆகணும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உக்காந்துட்டு உள்ளே போயிருந்துருப்பாள். அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பியும் எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கும் போது கரெக்டாக அங்கே வந்து வரான். என்ன இவன் இங்கேருந்து வரான் அப்படின்ட்டு நீங்கள் பயத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்க மாட்டீங்க, யாரா அவன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் வந்து ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ டேவங்க வந்துட்டு பார்க்குறான், அந்த உங்கள் கெஃபே கிட்ட வந்து நின்றுட்டு பார்க்குறான் நீங்கள் எங்கே அப்படின்ட்டு. அவன் பார்க்குறான், என்ன அந்த பொண்ணு இங்கே இல்லை, சரி என்னாச்சு தெரில பாவம் அப்படின்ட்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அங்கேயும் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு இவன் எப்படா போவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவன் வந்து சரி பாவம் அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போயிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, அவன் போகிறதையே அவனுக்கு யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க, என்னது இது அப்படின்ட்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் நடந்து போகிறான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க, யாரா இவனா வந்தான், இவனா பார்த்துட்டு இருந்தான், நம்ம கெஃபே கிட்ட வந்து நின்றா அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாரி. சரி என்னமோ ஒன்று அவனுக்கு நம்மளை பார்த்தா பரிதாபமாக இருக்கும் என்னவோ அப்படின்ற மாரி இவங்க இருக்கிறா. டேயோங்க்கு உங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு என்ன அது ஃபீலிங்னு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ஏன் இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த பொண்ணு பாவம் அதுக்கு என்ன பிரச்சனை தெரில அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். ஏன் எனக்கு யார்கிட்டையுமே ஃபீல் ஆகுது, இது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஃபீல் ஆகுது அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியல, அவங்க இருக்கான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அப்படி வந்திருப்பீங்க. திருப்பியும் அங்கேயே உட்காந்து ஓன அழுவுறீங்க, எவன் பார்த்தா என்ன அப்படின்ற மாரி நீங்கள் பேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம தேவங்க வந்துட்டு அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது மழை வருதுல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு மழை தண்ணி படாத ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், யார் இந்த பொண்ணு, இவளை பார்த்தா ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனை க்ராஸ் பண்ணி ஒரு கப்புள்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. செம்ம ஹெவி ரெயினில் அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கை கோர்த்துக்கிட்டு ஜாலியாக நடந்து போகிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அவங்க 2 பேரையும் பார்த்தா. இவன் இருந்துக்கிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கானவ எப்போ வருவா, வந்துட்டாளா, என்னன்னு எதுவுமே தெரியலையே. டே தயங்கு, நீ இவ்வளோ நாள் லவ் பண்ணோன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாடா,
ஆனால் ஏன்டா உனக்கு மட்டும் அமைய மாட்டேங்குது? உனக்கானவ இங்கே இல்லையா? இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிறாளா? எதுவுமே தெரியலையே. ஐயோ, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இதே நம்ம ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுக்க வேண்டியதான். மழை, இதையும் எழுதி வச்சுப்போம் அப்படின்ட்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கிறான். ஓகே, ஹீரோ ஹீரோயின் வந்து மழை நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா டேரக்டர் ஆகணுன்ற ஆசை தானே. ஸோ ஏதாவது ஸ்டாரிக்கு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி இதையும் போடுவோம் அப்படின்னு, ஒரு சீனாக போடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். அவனுக்கே அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ் நமக்குன்னு ஒருத்தவ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த எபிசோடு நான் இதோட முடிக்கிறேன். என்னோட டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இன்றைக்கி வந்து தேவங்களோட பாட்டு மட்டும்தான். அடுத்த பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சுகா அண்ட் வி 2 பேரோட பாட்டும் வந்துடும் ஒரு எபிசோடில். ஸோ அடுத்த எபிசோடில் எங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது நான் உங்கள் ஜிசு சரங்கி. வணக்கம், பாய்.